Hello friends, welcome to Back to School TNBC. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா 7th standard term 1 நியூ புக்ல இருக்கக்கூடிய பயிற்சி 2.1ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியா வரணும்னாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணையர வடிவிலான கோப்பை ஒன்றை வென்றார். அக்கோப்பையின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்க. இணையரத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் b இன்ட்டு h தான். இங்க என்ன கொடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னாக்கா பரப்பளவு நமக்கு கொடுத்துறாங்க. அப்ப நான் பரப்பளவு எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 735 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அடிப்பக்கம் கொடுத்துறாங்க b கொடுத்துறாங்க. h என்னன்னு கேக்குறாங்க. அப்பனாக்கா bன்றது 21, hன்றது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம h மட்டும் இந்த சைடுல வச்சுன்னு 735 டிவைடட் பை 21 இதை கேன்சல் பண்ணா 7 ஆல கேன்சல் பண்ணாக்கா 3 ஒரு 7 35 திரும்ப 3 ஆல் கேன்சல் பண்ணாக்கா 3 9 3 15 அப்பனா h பாத்தீங்கன்னாக்கா 35 சென்டிமீட்டர். உயரம் அடிப்பக்கம் பாத்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர், உயரம் பாத்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர். அடுத்து இரண்டாவது சம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் சம் புக்ல பயிற்சி 2.1 என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேர்ட் சம்மா இருக்கும். அடுத்து இது ஃபோர்த் சம்மா இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜானகி என்பவரிடம் உள்ள ஓர் இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக்கி பிரித்து புதிய இணைகரத்தின் பரப்பளவு காண்கன்னு சொல்லிடுறாங்க. ஒரு பெரிய இணைகரத்திலிருந்து 4 சமமான இணைகரமா பிரிக்க சொல்றாங்க. பிரிச்சு அதுல அந்த ஒவ்வொரு 4 இருக்கும்ல அது ஒவ்வொன்றத்தோட பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படி ஈஸியா போடலாம்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பெரிய இணைகரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிடுவோம். அப்பனாக்கா b into h ஃபார்முலா நமக்கு தெரியும். உயரமும் நீளமும் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்பனாக்கா உயரம்னா h, நீளம்னாக்கா அடிப்பக்கம் b. ஓகேங்களா. 12 into 18 இதை மல்டிப்ளை பண்ணனாக்கா 216 சதுர சென்டிமீட்டர். என்ன சொல்றாங்கன்னா 4 சமமான இணைகரங்களாக்கின்னு சொல்றாங்க. அப்பனா டிவைடட் பை 4 போட்டுருவோம். 216 டிவைடட் பை 4 போட்டோம்னாக்கா 5 54. அப்பனா ஒவ்வொரு இணைகரத்தின் புதிய இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா புதிய இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 54 சதுர சென்டிமீட்டர். அடுத்து மூன்றாவது கணக்கு ஓர் இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமன்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 15 வீதம் எவ்வளவு செலவு ஆகும். என்ன சொல்றாங்கனாக்கா ஒரு மைதானம் இருக்கு, அதோட உயரம் பாத்தீங்கன்னாக்கா 14 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அடிப்பக்கம் பாத்தீங்கன்னாக்கா உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல்னு சொல்லிக்கிறாங்க. அதை சமன்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்பனா டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. உயரம் பாத்தீங்கன்னாக்கா h பாத்தீங்கன்னாக்கா 14 மீட்டர், பிரெத் பாத்தீங்கன்னாக்கா அடிப்பக்கம் பாத்தீங்கன்னாக்கா உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல், அதாவது h பிளஸ் 8 போட்டோம்னாக்கா h எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 14 பிளஸ் 8 கூட்டினாக்கா 22 மீட்டர். இப்ப என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சதுர மீட்டருக்கு பாத்தீங்கன்னாக்கா 15 ரூபாய்ன்னு சொல்றாங்க. அப்பனாக்கா இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சதா மொத்தம் எவ்வளவு வருதோ அது கூட 15 ஆல மல்டிப்ளை பண்ண முடியும். அப்பனாக்கா பரப்பு பாத்தீங்கன்னாக்கா பிரெத் இன்ட்டு ஹைட் 22 into 14
22 into 14 மல்டிப்ளை பண்ணனாக்கா 308 மீட்டர் ஸ்கொயர், அதாவது சதுர மீட்டர்னு வருது. அப்பனா ஒரு சதுர மீட்டர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 308 சதுர மீட்டருக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 15 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். 8 டோட்டல் காஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 4620 ரூபாய். இந்த 308 மீட்டர் ஸ்கொயர், அதாவது சதுர மீட்டரை சமன்படுத்த எவ்வளவு ஆகும் பாத்தீங்கன்னாக்கா 4620 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்து 4வது கேள்வி, அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணையரத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இணையரத்தின் பரப்பளவு இது வரைக்கும் பார்த்திருப்போம். இதுல சுற்றளவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு இணையரம் இருக்குனாக்கா இது பிரெத், இதுவும் பிரெத், இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா ஹைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது ஹைட். இதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணையரத்தின் சுற்றளவு. அப்பனா இது 6 சென்டிமீட்டர். அடுத்த பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுவா இருக்கும் 5 சென்டிமீட்டர். அதே போல இது 6 சென்டிமீட்டரா இருக்கும், இது 5 சென்டிமீட்டரா இருக்கும். இணையரத்தின் சுற்றளவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 4 பக்கங்களின் கூடுதல் தான். நான்கு பக்கங்களின் கூடுதல்னாக்கா 6 + 5 + 6 + 5. ஓகேங்களா, 6 5 6 5 இதை கூட்டணும்னாக்கா 22 சென்டிமீட்டர். அடுத்து 5வது கேள்வி, 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணையரத்தின் பரப்பு என்ன? இணையரத்தின் பரப்பு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பிரெத் இன்ட்டு ஹைட், அது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். 10 × 7 70 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து 6வது கேள்வி, 52 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணையரத்தின் அடிப்பக்க அளவு என்ன? இதெல்லாம் ஆல்ரெடி போட்டு இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அது பின்னாடியே இருக்க பயிற்சி 2.1 பின்னாடியே இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள்னு இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்து சிம்பிளா தான் இருக்கும், இருந்தாலும் நம்மளுடைய சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கும், அதனால தான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றோம். பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா பரப்பு கண்டுபிடித்து இணையரத்தின் பரப்பு கண்டுபிடித்து பாத்தீங்கன்னாக்கா பிரெத் இன்ட்டு ஹைட்னு சொல்லுவோம். இதுல பரப்பு பாத்தீங்கன்னா 52 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. உயரம் பாத்தீங்கன்னாக்கா 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துறாங்க. அப்பனா நமக்கு அடிப்பக்கம் மட்டும் எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 52/4 13 சென்டிமீட்டர். அடுத்து 7வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஓர் இணையரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் பொழுது இணையரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? நம்மளோட இணையரத்தின் பரப்பு ஃபார்முலா பாத்தீங்கன்னாக்கா பிரெத் இன்ட்டு ஹைட்னு சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த வேல்யூஸும் கொடுக்கல, அதனால ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ்னு ஒன்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா பிரெத் பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ், ஏன்னா அது தெரியாதுன்றதுல ஹைட் பார்த்தோம்னா எக்ஸ்னு எடுத்துக்கணும். இதுல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பரப்பளவு வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இது பரப்பு பாத்தீங்கன்னாக்கா பிரெத் இன்ட்டு ஹைட், அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அப்பனா எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருமா. அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னாக்கா அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும், பிரெத் பாத்தீங்கன்னாக்கா அடிப்பக்கத்தை 2 மடங்காக்குன்னு சொல்றாங்க, அப்பனா 2x. உயரத்தை பாதியாக்குன்னு சொல்றாங்க, h பாத்தீங்கன்னாக்கா x/2. இங்க எடுத்தத பிரெத் பாத்தீங்கன்னா 2 மடங்கா மாத்தணும், உயரத்தை பாதியாக்கணும் சொல்றாங்க. அப்படி மாற்றும் பொழுது இணையரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? பரப்புக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், பிரெத் இன்ட்டு ஹைட். இதுல பாத்தீங்கன்னாக்கா 2x இன்ட்டு x/2, 2 கேன்சல் ஆயிடும், அப்பனா x இன்ட்டு x x ஸ்கொயர். அப்பனாக்க எந்த மாற்றமும் இருக்காது. அடுத்து 8வது கேள்வி, ஒரு இணையரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு என்ன? இணையரத்தின் உயரம் h கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர், அதன் அடிப்பக்கம் b பாத்தீங்கன்னாக்கா உயரத்தை போல் 3 மடங்கு, அது 3 × h
3 இன்ட்டு h எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8, 3 இன்ட்டு 24 சென்டிமீட்டர். அப்போனா பரப்பு ஃபார்முலா தெரியும். பிரெத் இன்ட்டு ஹைட்டு 24 இன்ட்டு 8 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.